சொல்லி சொல்லி எப்படியோ டாக்டர் ஆயாச்சு. இனிமேல் நம்ம யார்ட்டையும் வேலை பார்க்க முடியாது. பேசாம நம்மளே கிளினிக்கை தொடங்கலாமா? இது செம்ம ஐடியா. சரி, டேய் தம்பி, இல்லையா இனிமேல் நீ தான் அசிஸ்டன்ட், சரியா? சரி வா, நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், சரியா? எந்த வேலை சொன்னாலும் நீ தான் பார்க்கணும். நீ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு போர்டு எடு, அதில் எழுது யார் யாரெல்லாம் குணமாயிட்டாங்களோ, யார் எந்த பேஷண்ட்டும் குணமாயிட்டாங்கன்னா அவங்க 500 ரூபா கொடுக்கணும். குணம் ஆகலைன்னா நான் உங்களுக்கு 2000 ரூபா தடவை எழுதி போட்டுருவோம், சரியா? இதா வந்து சேர்ந்து உட்காருவா பாப்பா அந்த சேர்ந்து குணமானா 500 ரூபாய் கொடுக்கணும். குணம் ஆகலைன்னா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. டாக்டர் தம்பி உட்காருப்பா. என்னாச்சு உங்களுக்கு? டேஸ்ட் வரல டாக்டர். டேஸ்ட் வரல? ஏய் தம்பி, அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து இந்த வாயில் 2 சொட்டு ஊத்து. டாக்டர் இது பெட்ரோல் டாக்டர். தம்பிக்கு டேஸ்ட் வந்துருச்சுல, இப்போ போனா தெரிஞ்சிருமே. 2 நாளுக்கு அப்புறமா போலாம். ஐடியா சொல்லலாம். நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரிவா டாக்டர்? ஞாபகம் இல்லை டாக்டர். நான் மறந்து போயிடுறேன். போயிடுவீங்களா? ஏய் தம்பி, அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து டாக்டர் பெட்ரோல் ஞாபகம் வந்துச்சு தம்பிக்கு. நல்லபடியாக போயிடும். இப்போ சொல்ல கருத்து நம்ம எப்படியாச்சும் காசு வாங்க டாக்டர். எதுவுமே தெரியல டாக்டர். தெரியலையா? ஐயோ அப்பா, சாரிப்பா, நான் தோத்துட்டேன்ப்பா. இதாப்பா 2000 ரூபாய். நீ 500 ரூபா 500 ரூபா கொடு. போயிட்டு நீ வந்துடாத. வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தில் நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா